அது சம்மந்தமாக இது வரைக்கும் சபாநாயகர்கள் அவர் வந்து முறை எந்த விதமான கடிதமும் கொடுக்கவில்லை. அப்படி கடிதம் ஏதாவது அவர் அமைச்சர்கள் பெயரில் சொல்லி கடிதம் கொடுப்பீர்களால் அது சம்மந்தமாக மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அவங்க அது சம்மந்தமாக இப்போ வாட்ஸ்அப் மூலயமா சொல்லியிருக்காங்க, பத்திரிகை வாயிலாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கடிதம் கொடுத்தா சட்டப்படி சட்டப்பேரவைத் தலைவராக என்னென்ன கடிதம் கொடுத்தா அதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக சம்மந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் நிதி பல்வேறு வரி விதிப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த கூட்டத்தின் மூலம் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியானது மிக சிறந்த முறையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் இந்தியாவின் மீது 50% வரியை பல்வேறு பொருளுக்கு உயர்த்தினாலும் கூட அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவினுடைய பல்வேறு பொருட்களுக்கான வரி விதிப்பை 5 மற்றும் 18 ஆகிய 2 விகிதத்தில் மட்டுமே வரி விகிதங்கள் இனி இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார்.